வணக்கம். ஃபோஸ்டர்ஸ் ஹெட்கியர் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் அருணீஸ்வர். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பன்னீர் கரும்பு சாகுபடி அமோகம். இடைத்தரகர்கள் இன்றி அதிகாரிகளே நேரடியாக கொள்முதல் செய்ய கரும்பு விவசாயிகள் கோரிக்கை. திண்டுக்கல்லில் சின்ன வெங்காயம் கிலோ 100 ரூபாய்க்கு விற்பனை. மழையால் வெங்காயம் வரத்து குறைந்ததால் விலை அதிகரிப்பு. தென்காசி அருகே ஊருக்குள் உலா வரும் சிறுத்தை. கால்நடைகளை வேட்டையாடி கொன்று வருவதால் விவசாயிகள் அச்சம். பெருமாள் கோயில்களில் களை கட்டி வரும் வைகுண்ட ஏகாதசி விழா. பகல் 10 விழாவில் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்த பெருமாள். பொங்கல் பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் மண்பானைகள் தயாரிப்பு தீவிரம். மண்பானை குறித்தும் மண்பாண்ட தொழிலாளர்கள் குறித்தும் விளக்கும் செய்தி தொகுப்பு. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். இடைத்தரகர்கள் இன்றி அரசு அதிகாரிகளே நேரடியாக கரும்புகளை கொள்முதல் செய்ய வேண்டும் என்று கரும்பு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழர்களின் பாரம்பரிய பண்டிகையான பொங்கல் பண்டிகை வருகின்ற தை மாதம் 1ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. பொங்கல் பண்டிகையொட்டி கடலூர் மாவட்டத்தில் பன்ருட்டி, குறிஞ்சிப்பாடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் பன்னீர் கரும்பு சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் பொங்கல் பரிசு தொகுப்பில் முழு கரும்பு வழங்கப்படும் என்றும் ஒரு கரும்பு 35 ரூபாய்க்கு விவசாயிகளிடம் இருந்து கொள்முதல் செய்யப்படும் என்றும் தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. இதனால் கரும்பு விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தாலும் இடைத்தரகர்கள் தலையீடு இருப்பதால் தங்களுக்கு முழு பணம் கிடைப்பதில்லை என்று புகார் கூறும் கரும்பு விவசாயிகள் அரசு அதிகாரிகள் நேரடியாக சென்று கரும்புகளை கொள்முதல் செய்ய வேண்டும் என்றும் அவ்வாறு செய்தால் மட்டுமே அரசு அறிவித்த முழு தொகையும் தங்களுக்கு கிடைக்கும் என்றும் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல்லில் சின்ன வெங்காயத்தின் விலை கிலோ 100 ரூபாய் வரை உயர்ந்திருப்பதால் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒட்டன்சத்திரம், வேடச்சந்தூர், பழனி, ஆத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் சின்ன வெங்காயம் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. இங்கு விளைவிக்கப்படும் சின்ன வெங்காயம் திண்டுக்கல் நகர் பகுதியில் உள்ள சந்தைக்கு கொண்டு செல்லப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது. அத்துடன் வெளி மாவட்டங்கள் மற்றும் கேரளா உள்ளிட்ட வெளி மாநிலங்களில் இருந்து வெங்காயம் கொள்முதல் செய்யப்பட்டு இங்கிருந்து விற்பனைக்கு அனுப்பப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தொடர் மழை மற்றும் பனி காரணமாக சின்ன வெங்காயத்தின் வரத்து குறைந்திருப்பதால் அதன் விலை அதிகரித்துள்ளது. கிலோ 20 ரூபாய் முதல் 30 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வந்த சின்ன வெங்காயம் தற்பொழுது கிலோ 90 ரூபாய் முதல் 100 ரூபாய் வரை விற்பனையாகிறது. 4ஆம் தர வெங்காயம் கிலோ 50 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. இதனால் இல்லத்தரசிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இப்போ மழை காலம் வந்ததுனால திண்டுக்கல்ல ஒரு 50 போய் 3000 4000 போய் வர்ற இடத்துல 1000 போய் தான் புதுசு வருது. காரணம் லோக்கலில் வெங்காயம் இல்லை, ராசிபுரத்தில் இருந்து தான் வெங்காயம் வருது. இந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா இந்த 10 நாளைக்கு முன்னாடி மழை பெஞ்சதுனால கொஞ்சம் டேமேஜ் அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு. டேமேஜ் வர்றதுனால வரத்தும் கம்மியாயிருச்சு, எடுக்க முடியல காட்டில். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் 60 ரூபாய்க்கு கிலோ வெங்காயம் இல்லை, 55 to 95 ரூபா முடிய வெங்காயம் போகுது. அதாவது 900, இங்கே 10 கிலோவுக்கு 950 ரூபா, 95 ரூபா முடிய போகுது. சில்லறைக்கு 100 ரூபா விற்றாகணும், அந்த கண்டிஷனில் இருக்குது. ஆனால் மழை பெய்யாமல் கொஞ்சம் இருந்துச்சுன்னா வெங்காயம் கொஞ்சம் வரத்து வந்தால் குறையும், இல்லைன்னா இதே நிலைமை நீடிக்கும். தென்காசி அருகே உலா வரும் சிறுத்தை கால்நடைகளை வேட்டையாடி வருவதால் விவசாயிகள் அச்சமடைந்துள்ளனர். தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் உள்ள விவசாய நிலங்களுக்குள் அவ்வப்போது வனவிலங்குகள் புகுந்து பயிர்களை சேதப்படுத்தி வருகின்றன. இந்நிலையில் ஊருக்குள் உலா வரும் சிறுத்தை உள்ளிட்ட வனவிலங்குகள் ஆடு, மாடு, நாய், பூனை உள்ளிட்ட வீட்டின் வளர்ப்பு கால்நடைகளை வேட்டையாடி வருகின்றன. இதுவரை 5க்கும் மேற்பட்ட மாடுகளை சிறுத்தை வேட்டையாடி கொன்றுள்ளது. இந்நிலையில் தற்பொழுது மேக்கரை பகுதியில் ஒரு பசுமாட்டை சிறுத்தை வேட்டையாடி கொன்றிருப்பதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறும் பொதுமக்கள் வனவிலங்குகளால் தங்களது உயிருக்கு ஆபத்து இருப்பதாக வேதனை தெரிவித்தனர். எனவே சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர்.
மாடப்பள்ளி கிராமத்தில் மின்கம்பங்கள் பழுதடைந்து முறிந்து விழும் நிலையில் இருப்பதால் பொதுமக்கள் உயிர் பயத்தில் உள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் மாடப்பள்ளி கிராமத்தில் ஏராளமான மக்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் இந்த கிராமத்தில் பல ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்ட மின்கம்பங்கள் தற்பொழுது பழுதடைந்து முறிந்து விழும் அபாய நிலையில் உள்ளன. மின்கம்பிகள் அருந்து தொங்கும் நிலையில் எந்த நேரத்திலும் மின்கம்பம் முறிந்து விழும் நிலையில் உள்ளதால் கிராம மக்கள் அச்சமடைந்துள்ளனர். இதுகுறித்து மின் வாரியத்திடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று புகார் தெரிவிக்கும் கிராம மக்கள், சிறுவர்கள், முதியோர் என அனைத்து தரப்பு மக்களும் அப்பகுதியில் சென்று வருவதால் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவில் வைகுண்ட ஏகாதசி விழாவின் பகல் 10 3ஆம் நாள் உற்சவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவிலில் இந்த ஆண்டுக்கான வைகுண்ட ஏகாதசி விழா கடந்த டிசம்பர் 30ஆம் தேதி தொடங்கியது. இதில் பகல் 10 உற்சவத்தின் 3ஆம் நாள் விழா சிறப்பாக நடைபெற்றது. நம்பெருமாள் சிறப்பு அலங்காரத்துடன் பல்லக்கில் எழுந்தருளி அர்ஜுன மண்டபத்தில் ஆழ்வார்கள் முன்னிலையில் எழுந்தருளி பக்தர்களுக்கு சேவை சாதித்தார். தொடர்ந்து வீதி உலாவும் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்வான சொர்க்கவாசல் திறப்பு வருகின்ற 10ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதேபோன்று திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோவிலில் வைகுண்ட ஏகாதசி திருவிழாவின் முதல் பகுதியான பகல் 10 உற்சவம் நடைபெற்றது. இதில் பெருமாள் ராஜகோபால சுவாமி கிருஷ்ணராக பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். இதில் தீட்சிதர்கள் 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை பாடி நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். சென்னை குரோம்பேட்டையில் தனது 100வது பிறந்த நாளை 5 தலைமுறை சொந்தங்களுடன் கொண்டாடி மகிழ்ந்தார் மூதாட்டி ஒருவர். சென்னை மடிப்பாக்கத்தைச் சேர்ந்தவர் சீனியம்மாள். இவர் 1924ஆம் ஆண்டு மதுரையில் பிறந்துள்ளார். இவருக்கு திருமணமாகி 7 மகன்கள் உள்ளனர். இந்நிலையில் சீனியம்மாளின் 100வது பிறந்தநாள் விழாவை சிறப்பாக கொண்டாட பேரன் பேத்திகள் முடிவெடுத்தனர். அதன்படி குரோம்பேட்டையில் உள்ள திருமண மண்டபத்தில் சீனியம்மாளின் 100வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதில் சீனியம்மாளின் மகன்கள், மருமகள்கள், பேரப்பிள்ளைகள், கொள்ளு பேரப்பிள்ளைகள், எள்ளு பேரப்பிள்ளைகள் என 5 தலைமுறைகளை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட உறவுகள் கலந்து கொண்டு கேக் வெட்டி உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர். 100வது பிறந்தநாளை கொண்டாடும் சீனியம்மாள் மற்றவர் துணையின்றி சமைப்பது, துணி துவைப்பது என தனது வேலைகளை தானே தற்பொழுது வரை செய்து அசத்தி வருகிறார். மேலும் சீனியம்மாள் 2ஆம் உலகப் போர், ஆங்கிலேயர் ஆட்சி காலம் மற்றும் இந்திய சுதந்திரத்தை கண்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. மதுரையில் புத்தாண்டு தினத்தில் தாங்கள் படித்த அரசு பள்ளியை தூய்மைப்படுத்திய முன்னாள் மாணவர்களுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. மதுரை மாவட்டம் ஒத்தகடை பகுதியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் கடந்த 2003 மற்றும் 2005ஆம் கல்வியாண்டில் 12ஆம் வகுப்பு பயின்ற முன்னாள் மாணவ மாணவியர் 2025ஆம் ஆண்டு புத்தாண்டை வித்தியாசமான முறையில் கொண்டாடியுள்ளனர். அதன்படி முன்னாள் மாணவ மாணவியர் இணைந்து தாங்கள் படித்த பள்ளியை சுத்தப்படுத்தி சேதமடைந்த பொருட்களை சீரமைத்தனர். அத்துடன் பள்ளி வளாகத்தை முழுமையாக சுத்தப்படுத்தியவர்கள் அங்கு மரக்கன்றுகளையும் நட்டு வைத்தனர். ஆட்டம் பாட்டத்துடன் புத்தாண்டு கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் இந்த முன்னாள் மாணவர்களின் செயல் அனைவரின் பாராட்டுகளையும் பெற்று வருகிறது. தென்காசி நகராட்சியை விரிவுபடுத்தும் வகையில் குற்றாலம் பேரூராட்சியை இணைக்கும் முயற்சியில் தமிழ்நாடு அரசு ஈடுபட்டு வருகிறது. தமிழ்நாட்டில் உள்ள பெரிய மாவட்டங்களை பிரித்து புதிய மாவட்டங்களை உருவாக்கிய தமிழ்நாடு அரசு பெரிய அளவிலான நகராட்சிகளை மாநகராட்சிகளாக தரம் உயர்த்தும் பணியிலும், பேரூராட்சிகளை நகராட்சியுடன் இணைத்தும் நகராட்சிகளை விரிவாக்கம் செய்யும் பணிகளிலும் ஈடுபட்டு வருகிறது. இதேபோன்று பெரிய அளவிலான ஊராட்சி பகுதிகளை ஒன்றிணைத்து பேரூராட்சியாக விரிவாக்கம் செய்யும் பணியும் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் தென்காசி நகராட்சியை விரிவாக்கம் செய்யும் வகையில் புகழ்பெற்ற சுற்றுலா தலமான குற்றாலம் பேரூராட்சி பகுதிகள் மற்றும் மேலகரம் பேரூராட்சி பகுதிகளை தென்காசி நகராட்சியுடன் இணைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இதற்கு ஒரு புறம் வரவேற்பு இருந்தாலும் ஒரு புறம் எதிர்ப்புகளும் இருந்து வருகின்றது. ஆண்டிப்பட்டி அருகே கூலி உயர்வு கேட்டு விசைத்தறி தொழிலாளர்கள் 2வது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள டி சுப்புலாபுரத்தில் ஏராளமான விசைத்தறி கூடங்கள் செயல்பட்டு வரும் நிலையில் இதில் 2000த்திற்கும் மேற்பட்ட விசைத்தறி தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இங்கு காட்டன் ரக சேலைகள் மற்றும் ஃபேன்சி ரக சேலைகள் உற்பத்தி செய்யப்பட்டு வருகின்றன.
இங்கு உற்பத்தி செய்யப்படும் சேலைகள் தமிழகம் மட்டுமல்லாது பல்வேறு மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகின்றது. அத்துடன் பாவு ஓட்டுதல், பசை மிஷின் இயக்குதல் உள்ளிட்ட சார்பு தொழில்களிலும் 1000க்கும் மேற்பட்டோர் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 2023ஆம் ஆண்டு போடப்பட்ட கூலி உயர்வு ஒப்பந்தம் நிறைவடைந்த நிலையில் தற்பொழுது 50% கூலி உயர்வுடன் 20% போனஸ் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து விசைத்தறி தொழிலாளர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்களின் இந்த போராட்டம் 2வது நாளாக இன்றும் தொடர்கிறது. அனைத்து விசைத்தறி கூடங்களும் மூடப்பட்டுள்ள நிலையில் நாள் ஒன்றுக்கு 30 லட்சம் ரூபாய் ஜவுளி உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. ஃபோஸ்டர்ஸ் ஹெட்கியர் வழங்கும் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். முதுமலை புலிகள் காப்பகத்தில் நீர்நிலையில் நடந்து சென்ற புலியை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்தில் இயற்கை காட்சிகள் மற்றும் வனவிலங்குகளை கண்டு ரசிக்க நாள்தோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தருவர். அந்த வகையில் அடர்ந்த வனப்பகுதிக்குள் சுற்றுலா பயணிகள் சவாரி செல்லும் போது முதுமலையில் நிலவி வரும் வெயிலின் காரணமாக புலி ஒன்று நீர்நிலையில் மெதுவாக நடந்து சென்றது. இதனை கண்ட சுற்றுலா பயணிகள் வாகனத்தில் இருந்தபடி கண்டு ரசித்தும் வீடியோ பதிவு செய்தும் வெளியிட்டுள்ளனர். கோவை மாவட்டம் சூலூர் சிந்தாமணிப்புதூரில் புதிதாக காவல் உதவி மையம் அமைக்கப்பட்டது. இதன் திறப்பு விழாவில் மாவட்ட எஸ்பி கார்த்திகேயன் பங்கேற்று காவல் உதவி மையத்தை திறந்து வைத்தார். இந்த மையத்தில் சிசிடிவி கட்டுப்பாட்டு மையமும் ஒலிபெருக்கி மூலம் எச்சரிக்கை செய்யும் மையமும் செயல்பட உள்ளது. இதில் சிக்னலில் நிற்கும் பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் ரசிக்கும் வகையில் ஒலிபெருக்கி மூலம் மெல்லிய இசையில் திரைப்பட பாடல்கள் ஒலிக்கும் வண்ணம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் காவல்துறை அதிகாரிகள், அரசியல் கட்சி தலைவர்கள் பலரும் பங்கேற்றனர். புத்தாண்டையொட்டி திருவண்ணாமலையில் 10 ரூபாய்க்கு சிக்கன் பிரியாணி வழங்கப்பட்டதால் ஏராளமானோர் முண்டியடித்து வாங்கிச் சென்றனர். ஆங்கில புத்தாண்டை பலரும் பலவிதமாக கொண்டாடிய நிலையில் திருவண்ணாமலை மாவட்டம் கண்ணமங்கலம் பகுதியில் உள்ள ஹைதராபாத் பிரியாணி கடையில் 10 ரூபாய்க்கு சிக்கன் பிரியாணி வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. இதனால் ஏராளமான பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். சுட சுட ஆவி பறக்கும் சிக்கன் பிரியாணி 10 ரூபாய்க்கு கிடைத்ததால் பொதுமக்கள் முண்டியடித்து மகிழ்ச்சியுடன் வாங்கி சென்றனர். கோவையில் புத்தாண்டையொட்டி ஜல்லிக்கட்டு காளைகள், பந்தய கிடா மற்றும் புறாக்களுடன் நண்பர்கள் கேக் வெட்டி கொண்டாடினர். புத்தாண்டை பலரும் நண்பர்கள், குடும்பத்தினருடன் இணைந்து கொண்டாடிய நிலையில் கோவை மாவட்டம் கே புதூர் பகுதியில் வசிக்கும் இளைஞர்கள் பொன்மாலை பொழுது நண்பர்கள் குழு என்ற பெயரில் ஜல்லிக்கட்டு காளைகள், பந்தய கிடா, புறாக்கள், சேவல்கள் உள்ளிட்டவற்றை வளர்த்து வருகின்றனர். இந்நிலையில் புத்தாண்டு கொண்டாட்டத்தை தங்களின் வளர்ப்புகளான ஜல்லிக்கட்டு காளைகள், பந்தய கிடா மற்றும் புறாக்களுடன் கேக் வெட்டி கொண்டாடி மகிழ்ந்தனர். வாங்க